ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் எனிமே இஸ் யுவர் மாமா. 12 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா அப்படியே பிருத்திவியை பார்த்துருப்பான். அவன் நல்லா அவளோட நிச்சயம் பண்ண பொண்ணுக்கிட்ட வந்து அதான் நிச்சயம் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்துட்டு ஜிம்னு வேற தம்பி அவனுக்கு நிச்சயம் ஆக போகுது அண்ணன் நான் ரெடி. பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டேங்குது. இவளை எப்போ சம்பாதிச்சு லவ் பண்ண வச்சு நான் பிள்ளை குட்டியை பெற்று எப்போ செட்டில் ஆகுறது அப்படின்னு சிவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதோட அந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சோலஸ் கனி சூத பார்ட் 12. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையா அவங்க அம்மா எல்லாத்தையும் சமைச்சு வாயனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் வாயனா நான் சாப்பிடவே மாட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, என் மூஞ்சிலே முடிச்சிடாதீங்க. ஐயோ வாயன், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? இன்னும் எத்தனை நாள் இப்படியே பண்ணிகிட்டு இருக்க போகிறா? இப்படி இருந்துட போகிற? எங்களை விட்டு ஒதுங்கி போயிருக்க போகிறேன். ப்ளீஸ்மா எல்லாத்தையும் மறந்துடு. அம்மாக்காண்டி அது வாயன், ப்ளீஸ் வாயன், சாப்பிடு வாயன். நான் உனக்காண்டி இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் ஒரு 2 அத்தெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோ தெரியுமா? ஏன் வாயன் இப்படி பண்ணுற? ப்ளீஸ் சாப்பிடு. எனக்கு வேணாம், நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு வேணான்னு. உங்கள் யாரையுமே பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, விருப்பமும் இல்லை. இங்கேருந்து போயிருங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். வாயன் ப்ளீஸ் வாயன், ஒரு வாயாவது சாப்பிடுவேன். அதான் சொல்கிறேன்ல எனக்கு வேண்டான்னு. நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து என்னை வெளியில் விடுங்க. நான் எங்கேயாவது போய் நிம்மதியாவது இருந்திருப்பேன். இந்த வீட்டுக்குள்ளே அதுவும் இந்த ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு நிம்மதியே இல்லை. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அது உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் தான் வெறி ஆகுது. எனக்கு சுத்தமாக இதில் பிடிக்கவே இல்லை. என்னை ப்ளீஸ் விட்டுருங்க, நான் போயிடுறேன் எங்கேயாவது. ஏன் வாயன் இப்படி பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா சொல்லு? நம்ம தானே ஒரே ஃபேமிலி தானே, இதில் சண்டை வரதான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை. நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி, அப்போ அப்படி தான் இருக்க முடியும். நீ ஏம்மா இந்த சின்ன தப்பை இவ்வளோ பெருசாக்குற? எது தான் கல்யாணத்து அன்னைக்கு மயக்கம் மருந்து கொடுத்து அந்த புள்ளைய படுக்க வச்சுட்டு அந்த பொண்ணு கட்டிக்கிறந்த ஒருத்தனை வேற ஒருத்தி கொடுத்துட்டு அது குடும்பமாக சேர்ந்து மறைச்சிங்க பாருங்களேன். இது ஒரு சின்ன தப்பு, இதெல்லாம் மன்னிச்சிடணும். நீ இதே எத்தனை நாள்ட்டி சொல்லிகிட்டு இருக்க போகிற? நான் சாகுற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன், புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து வெளில போயிருங்க, வெளில போங்கன்னு சொன்னேன். நீங்கள் எவ்வளோ தான் தூரம் இங்கே நின்று சாப்பிடு நீங்கள் கெஞ்சிட்டே இருந்தாலும் இல்லை நான் அடித்து போட்டால் கூட நான் சாப்பிட மாட்டேன். ஒழுங்கு இங்கேருந்து போயிருங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கத்தி வெளில அமுச்சு விட்டுட்டா. அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அம்மாவே கத்தி அனுப்புகிறா. நம்ம 2 பேரும் போனால் என்ன கற்று போகிறாளோ அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்முன் அப்போ தான் அந்த பக்கம் வந்திருப்பான். இவன் கத்துனதெல்லாம் கேட்டிருப்பான். அப்படியே 3 பேர் தட்டில் சோறை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கதை பார்த்ததும், என்ன சாப்பிட மாட்டேன்றாளா? நான் தான் சொன்னேனே அவள் திங்க மாட்டா, இப்படித்தான் சீன் போடுவான்னு. என் பேச்ச யாராவது கேட்டிங்களா? இவ்வளோ தூரம் சமைச்சு வச்சு எதுக்கத்த இதெல்லாம்? சும்மா இருடா. அவன் என்ன கத்துறா தெரியுமா? சாப்பிடவே மாட்டிக்கிறான். இப்போ என்ன இதெல்லாம் அவளை சாப்பிட வைக்கணும், அவ்வளோதானே? ஆமாம், கொடுங்க. அதை 3த்தையும் அவர் ரூமில் டேபிள் வச்சுட்டு போங்க, நான் சாப்பிட வச்சிடுறேன். ஏண்டா எங்களாலையும் முடியல, நீ என்னடா பண்ணுவ? சிம்மன், இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. உன்னோட அம்மாவே போய் நல்லா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கா பாரு, உன் அத்தைக்காரி எப்படி அழுதுட்டுருக்கான்னு. நீ எப்போ போய் அவளை சமாதானப்படுத்துவ? ஐயோ அத்தை, நீங்கள் என்ன மறந்துட்டிங்களா? அம்மா சித்தி நீங்களுமா அவளை இங்கே தூக்கிட்டு வந்ததே நான் தான். அவள் உங்களுக்கு அடங்கி போடுறாளோ இல்லையோ, எனக்கு அடங்கி போவா. இல்லைண்ணா அடங்கி போக நான் வைப்பேன். அதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது, நம்புங்க. டே விளையாட்டு இல்லை ஜிமன், சித்தி நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அப்புறம் அக்கா அவன் தான் அவ்வளோ சொல்கிறான்ல, ஏதாவது பண்ணுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் மேலே, வச்சுட்டு போவோம். ஐயய்யா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா நீ என்ன நீ எப்படி பேசிகிட்டு இருக்க? அதான்டா உன் அம்மா, அதனால தான் நானே சொல்கிறேன். ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணி உன்னால தான் ஆல்ரெடி அவள் இவ்வளோ தூரம் போயிருக்கா. நீ எதுவும் பண்ணி வச்சிடாத. நான் தான் சொல்கிறேன்ல அவளை சாப்பிட வைக்கிறேன்னு, வச்சுட்டு போங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் தான் சொல்கிறான்ல வச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு 3 பேர் உள்ளே வராங்க. வாயன் அப்படியே மறுபடியும் முறைக்கிறா. 3 பேர் சாப்பாடு வச்சுட்டு போய் வெளில வந்து நின்றுட்டாங்க. எஜ்மன் பார்த்துட்டு, நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இந்த பக்கம் யாரும் வர வேண்டாம், அப்படியே எல்லோரும் கொஞ்சம் அங்கிட்டு போயிருங்க, சத்தெல்லாம் கேட்கும், இருந்தாலும் யாரும் வர வேண்டாம். டே ஜிமன் என்னடா பண்ண போகிற அவளை? அத்தை நீங்கள் இவளை ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா அவளை பயமுடுத்துவேன், அவ்வளோதான். அதுக்கு மீறிலாம் எதாவது பண்ணுவேனா? அப்படி பண்ணாலும் என்ன, நான் தானே உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்புறம் என்னத்த? அதுவும் சரிதான்,
பண்ணிக்கோடா என்னால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அம்மாவே பெர்மிஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜிம்மியோட அம்மா மட்டும் ஏதாவது இக்கு தப்பாக பண்ணன்னு தெரிஞ்சது அம்மாவனை அவ்வளோதான் கிழிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு தான் போகிறாங்க. சித்தி அதே தான் பார்த்துடா பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்முனும் உள்ளே வரான். உள்ளே வந்து அப்படியே கதவை போட்டுறான். வயனுக்கா இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கா. அவன் அப்படியே நேராக வாங்கிக்கிட்ட வந்து என்ன சொல்லும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாம்ல. ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்னப்போ திமுறா பேசுகிற பேசு பேசு பேசுடி பேசு. சரி இப்போ என்ன சொல்ல வர? சாப்பிட மாட்டேன். ஆமாம் நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் இங்கேருந்து வெளில விட வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஓ என்ன பண்ணுவேண்ணா என்ன கேட்டேன்? என்ன பண்ணணும் தானே கேட்டேன். இரு இப்போ பண்ணி காட்டுறா அப்படின்ட்டு நேராக அவனோட ஸ்கார்ஃப் எடுத்து அப்படியே அவளோட கையில் கடகடன்னு கட்டி விட்றான். காலையும் சேர்த்து கட்டிட்டான். கட்டிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு காட்டவா? காட்டவாடி அப்படின்ட்டு பேண்ட்டு இப்போ ஓப்பன் பண்ண போகிறான். வான்னு அப்படி கண்ணெல்லாம் முடிட்டு திடீர்னு கரும்பு என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமன்? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இதை அவுக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஷர்ட் அவுத்துடலாம் அப்படின்ட்டு ஷர்ட் அப்படியே டோட்டலாக அவுத்துட்டு அவன் முன்னாடி அப்படியே சிக்ஸ் பேக்கை காமிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். வான் அப்படியே கண்ணை மூடிட்டு ஐயோ அடக்கடவுளே ஜிமன் நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க. ஸ்டாப் பண்ணு. இங்கேருந்து வெளில போயிடலாம். நான் கற்றுவேன். கற்று நல்லா கற்று உன்னால் எவ்வளோ முடியுமா அவ்வளோ கற்று. ஜிமன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? விடு, நான் கழட்டி விடு. நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்ல. நீ என்ன தான் பண்ணாலும் நான் உன் வழிக்கு வரமாட்டேன். வரமாட்டியா? வரமாட்டியா அப்படின்ட்டு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அவகிட்ட வரான். அவனுக்கா அப்படியே படப்படன்னு இருக்கு. நீ என்ன தாண்டா பண்ணுற அப்படின்னு தான் அவளை பார்த்துட்ருக்கா. அவனுமே அப்படியே அவனோட ஃபேஸை பிடிச்சிட்டு பாரு, நல்லா பாருடி, என்னை பாரு, உன்னை பார்த்து என்னடா பண்ண சொல்கிறான் அப்படின்ட்டு கண்ணை திறந்து அவனை பார்க்குறான். அவன் கண்ணை பார்த்ததும் அவளுக்கே ஒரு மாதிரி மனசெல்லாம் அப்படியே கசக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதை காட்டிக்காம என்னவா வாயை உடச்சிடும் பார்த்துக்கோ. அங்கே பாரு, எல்லாமே உன்னோட ஃபேவரட் டிஷ் தான். உனக்காண்டி என் அம்மா, என் சித்தி, என் அத்தை 3 பேரும் மாங்குன்னு சமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் நீ என்னன்னா அசால்ட்டாக கத்தி விட்ற எங்கள் அத்தைக்கிட்ட. அதெல்லாம் சாப்பிட முடியாது போங்கன்னு. நீ கத்தி விட்டா அப்படி விட்டுருமா ஜிமன்? அதுக்கும் இப்போ நீ இப்படி வந்து நிற்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அவளை இப்போ நீ சாப்பிட்லான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உன் உடம்புல இருக்க எல்லா அட்ரஸையும் அவுத்து போட்டுட்டு என்ன பண்ணுவனே தெரியாது. நானும் அவுத்து போட்டு என்னன்னாலும் பண்ணுவேன். என்ன சொன்ன? காது கேட்கலையா? உன் காலும் கையும் கட்டு போட்டிருக்கு. நீ கத்துனா கூட யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த ரூம்லேருந்து சத்தம் வெளியே போகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இது ஓ ரூம் தானே, நீயும் இதில் இருந்திருக்கீல. ஸோ அதனால் ஒழுங்கு மரியாதையாக சாப்பிடு. சாப்பிட்டா தான் விடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஏதோ உன் பேண்டி சவுக்குவா அப்படின்ட்டு உள்ளே கை விடுறான். எனக்கு அவ்வளோதான், மூச்செல்லாம் அடைச்சிருச்சு. என்ன பண்ண? ஒன்றும் இல்லடி, உள்ளே தொட்டேன் அவ்வளோதான். எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற? நீ இந்தா வேணா நீ வேணா தொட்டுக்கோ. என்ன போங்க போ, ஒழுங்கு இங்கேருந்து போயிரு. போ ஜிமன் போ, இப்படி பண்ணாத. கையெடு. சரி சாப்பிடுவேன்னு சொல்லு, கையை எடுக்கிறேன். சாப்பிட்றேன், கையெடு. கேட்கலடி, கேட்கல, சத்தமாக சொல்லு. சாப்பிட்றேன், கையெடு. இப்போ எனக்கு கேட்கல ஜிமன். நீ என்ன கேட்கலடி? அதான் சொல்கிறேன்ல, நான் சாப்பிட்றேன், கையை எடு. அது அப்படின்ட்டு அவனோட கையெல்லாம் எடுத்துறான். ஸோ எடுத்துகிட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போய் அவன் குளிக்க போகிறானா. ஸோ அதனால் அவன் பாட்டுக்கு போகிறான். வான்னு பார்க்குறான்.
என்னது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே குளிக்க போயிட்டான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜிவன் வந்து, ஏய் நான் அவனுக்கு கையில் அவ்வளோ பெரிய கட்டெல்லாம் போடல, நீ ஏன் அந்த கட்டை அவுத்துடலாம் எங்க அவங்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லும்போது வாயிலப்பாவும் அது கூட அவுக்க முடியல. ட்ரை பண்ணுறான் முடியல. அவனே குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்து பார்த்தா இவ இப்படி இருக்கிறத பார்த்ததும் உருப்படும், வா நானே ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு அவனே அவளை உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கும் நல்லா பசி தான், சாப்பிடணும்னு ஆசை தான். ஏன்னா இத்தனை நாள் கழித்து அவங்க அம்மா கையால் சமைச்சது, அதுவும் அவளோட ஃபேவரட் டிஷ் வேறு. ஸோ சாப்பிட்ணும் ஆசை இருந்திருக்கும், இருந்தாலும் வெட்டி வீராப்பு. ஸோ அதனால் அவளும் நல்லா சாப்பிட்றா. ஜிம்முனுக்கும் தெரியுது, அடப்பாவி நல்லாவே பசியில் இருந்திருக்கா போல். சும்மா சீனு தெரியுதுடி தெரியுது, நீ நல்லா திங்கிறத பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவனும் அவளுக்கு சிரிச்சுட்டே ஊட்டி விட்டுட்ருக்க. அவனும் நல்லா சாப்பிட்றா. ஒரு வழியாக எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டா. இதில் தண்ணியில் போல் தண்ணி வேணும்னு ஜிம்முனு பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கா. அவளும் ஏன் இருடி வர்றோம் அப்படின்ட்டு அவன் வேறு வெளில டவலோட அந்த 3 பிளேட்டையும் தூக்கிட்டு வரானா. அப்படியே அத்தை சித்தி அம்மா 3 பேர் பார்த்துட்டு, என்னடா கோலை இது, நீ பொண்ணுடா பண்ண. ஐயோ அத்தை சும்மா பயமுறுத்துறேன், ஒன்றும் பண்ணல, தண்ணி வேணும்னு கேட்குறவங்க பொண்ணு, போங்க நீங்கள் தண்ணி கொடுங்க, நான் போய் ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்படியே சின்னோட அம்மாலாம் சொல்கிறாங்க, அதானே நான் அப்போவே சொன்னேன் என் பையனை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் விடாதீங்கன்னு, கேட்டிங்களா இப்போ பாரு. அதான் சொல்கிறான்ல அவன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு இன்னுமே சித்தி ஜிம்முனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனோட அம்மாவை தண்ணி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. வாங்கினுமே அப்படியே அவங்ககிட்ட இந்த எதுவுமே பேசாமல் அப்படியே தண்ணியை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அவங்கள பார்த்து, இதை மட்டும் கொஞ்சம் அவுத்து விட்றீங்களா, இதை அவுத்து விட்றோமா அப்படின்ட்டு அந்த கைகள்லாம் அவுத்து விட்றாங்க. ஜிம்முன்னு இது வெளிலன்னு பார்த்துட்ருக்கான். எல்லோரும் பார்க்குறாங்க, அவங்களும் அவுத்து விட்றாங்க. ஸோ அவுத்து முடிச்சதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்துருக்கா. அவங்க அம்மா அவுத்து முடிச்சுட்டு, சாப்பாடு நல்லா இருந்ததாடி, நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், நல்லா இருந்தது அப்படின்னு மட்டும் சொல்கிறான். வேறு ஒன்றும் சொல்லலை. அவங்க அம்மாவுக்கு இது போதும் இருக்கு. அப்படியே வெளில வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. வானோட அப்பாவுமே வானை பார்க்க வராரு. நல்லா இருக்கியம்மா என்னென்னு கேட்குறாரு. வான் எதுக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கா. இருந்தாலும் அவரை பார்க்குறா, அதுவே போதும் தான் இருக்குது. ஸோ ஜிம்முன் வந்து, எப்படி பார்த்தீங்களே திறமைய, டேய் ஜிம்மன் உன்னை சும்மா சொல்லக்கூடாதுடா, கலக்கிட்டடா அப்படின்ட்டு சித்தி தான் அப்போதைய முடிச்சு பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏரின் வந்து சுகாக்கும் தேங்க்கும் இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுல. ஸோ அப்போ இங்கே இருந்திருக்க மாட்டா. ஸோ வெளியூர் போயிருந்திருப்பா. ஸோ அதனால் ஏரியின் மேலே மட்டும் வானுக்கு கோவம் வந்திருக்காது. ஏன்னா அவள் தான் இருந்திருக்க மாட்டாளே, அதுக்கப்புறம் தான் வந்திருப்பா. ஸோ அதனால் ஏரியின் கிட்ட மட்டும் அவள் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறா. ஏரினுமே ஏரினும் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து 2 பேருக்கும் சேம் ஏஜ். ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் நல்லா நார்மலாக பேசிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜியாவுக்கு வந்து ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. நம்ம தங்கச்சி நம்மக்கிட்ட முன்னாடி எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ இதாக பேசினோம், ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி பேல்கனில் உட்காந்துட்டு இருக்கும்போது தேங்க வரான். ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறத பார்த்ததும், என்ன எதுக்கு ஒரு மாதிரி மூச்சு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க, என்ன நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, அதை அப்படி உட்காந்துருக்கியா? இல்லை அதுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தயம். ஏன்டி? வயன் ஏரின்கிட்டலாம் ரொம்ப ஜாலியாக பேசுகிறா. அவகிட்ட சின்ன வயசுலேருந்து எப்படி பழகினாலும் அதே மாதிரி பழகுறா. அவகிட்ட இருக்கும்போது எனக்கு, அதாவது எரின்கிட்ட வாயின் இருக்கும்போது பழைய வாயின் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் என் அம்மாவோ இல்லை என் அப்பாவோ போய் பேசினா ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா. நான் பேசினாலும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா. இன்னைக்கு போய் பேசினாலும் அவன்கிட்ட ஒழுங்காக பேசுகிறா, ஜாலியாக பேசுகிறா. ஆனால் என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறா தான். எனக்கு அது நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கே தெரியல எனக்கு வாயின் எவ்வளோ பிடிக்கும்னு. சொல்லப்போனால் வானுக்கு எனக்கும் 4 வருஷம் டிஃப்ரென்ஸ். என் 4 வயசில் தான் அவள் பிறந்தா அம்மாவுக்கு. எனக்கு அப்போலேருந்தே வானை ரொம்ப பிடிக்கும். நானே ஏன்னா வான் பிறந்த ஒரு வருஷத்துலேயே அம்மா வந்து நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க நிக்குக்கு. ஸோ அப்போது வான் வந்து 1 வயசாக இருக்கும்போதே அவளை அம்மா வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணிக்க முடியல. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்பாவுமே ஒர்க்குன்னு போயிடுவார். ஸோ அம்மாவுக்கு வந்து அவங்க உடம்ப பார்த்துக்கிறதே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்பா வந்தாலும் அம்மாவை தான் கவனிப்பார். வானை கவனிச்சிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் தான் கூடவே இருந்து வானை நல்லாவே கவனிச்சுப்பேன். அவளுக்கு ஸ்டில் நான் இன்னொரு அம்மா மாதிரி தான். அவளை நல்லாவே டேக் கேர் பண்ணிப்பேன். அவளை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி தலை சீவி விட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டு பவுடர் அடித்து பொட்டு வச்சு அவ்வளோ அழகு பார்த்தேன். ஆனால் இப்போது அவள் என்னை வெறுக்கிறான்னு தெரிஞ்சு என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு ஜியா ரொம்ப ஃபீல் பண்ணுறா.
ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கே கண்லேருந்து கண்ணீராக வருது. அப்படியே அவளை ஹக் பண்ணி, சரி அழுகாத, எல்லாம் சரியாக போயிடும். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, எனக்கும் ஒரு தம்பி இருக்கான். எனக்கும் புரியுது உன் கஷ்டம் என்னென்னு அப்படின்னு சொல்லி அவளை நல்லாவே கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறான். ஏதோ இருக்கிறதால ஜியாவுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஸோ அவளுமே ஹக் பண்ணி அழுதுட்ருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் உட்காந்து ஜிம்முன்னு கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறான், பின்னாடி தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ எடுத்து வச்சு பார்த்துட்டு, இங்கே அவள் அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு அந்த வாயனாய் நல்லா தின்னுட்டு அந்த ரூமில் படுத்து கிடக்குறா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இதில் வாயன் வேறு தான் ஃபோன் வேணும்னு கேட்டுட்டு இருந்திருப்பான் போல ஜிமின் கிட்ட. அவன் கொடுக்கவே மாட்டேன்னு இருக்கான். இல்லை நைட்டு வாயன் கிட்ட யார் படுக்க போகிறான்னு ஒரு சண்டை. வாயனோட அப்பாலாம் நான் தான் அவன் பக்கத்தில் படுப்பேன் அப்படின்ட்டு மாறி மாறி குடும்பமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜிமின் வந்து, யாரும் படுக்க வேண்டாம், நான் படுத்துக்கிறேன். ஏன்னா தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவா. நேற்று மயக்கத்தில் இருந்தால் அதனால் அத்தை நீங்கள் படுத்துருந்தீங்க, ஸோ நீ நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டுருக்கான். வாயோட அம்மா விட்டுருவாங்க போல். ஆனால் ஜிம்னோட அம்மா ஜிம்னை விட்டதால நீ போகவே வேண்டாம்னு ஜிம்னை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.